இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், போக்குவரத்து இதற்கு நிகராக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தேடி பார்த்தால் கூட கிடைப்பது கடினம் இல்லைங்க. எங்களுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நாங்க இந்த ஊருக்காரங்க, எங்களுக்கு தெரியாது இந்தியாவில் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்க கூட வேலை செய்யறாங்கல்ல அவங்க கிட்ட கேளுங்க. கேசே ஹோ பாய் அப்படின்னு கேளுங்க. அப்ப சொல்லுவாரு, வஹா சத்ய நாஷ் ஹோ கயா, சர்வநாஷ் ஹோ கயா, யஹா ஆ கயா மே அப்படின்னுவாரு. அதோட அர்த்தம் என்னன்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க, வேலை தேடி உங்க ஊருக்கு வந்திருக்கேன், என்ன பார்த்துக்குங்க சகோதரரே என்று அவரை சொல்ல வைத்திருக்கிறார்கள். இவர்களா உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரப்போகிறார்கள். அது பாஜக மாடல் வர்சஸ் திராவிட மாடல். அப்படித்தானே மல்யுத்தம் செய்து விளையாட்டு பார்க்கிறீர்கள். இது விளையாட்டு அல்ல, உங்கள் வாழ்க்கையுடன் விளையாடி விடுவார்கள். 21 பணக்காரர்கள் 70 கோடி மக்களின் சொத்தை குவித்திருக்கும் மாடல் பாஜக மாடல். அதுவா வேணும் உங்களுக்கு? ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கும் இந்த மாடல் தான் நல்ல மாடல். இந்தியா பின்பற்ற வேண்டிய மாடல். எல்லோருக்கும் ஒரு சாதனை பட்டியல் உண்டு. யார் பயன் பெற்றார்கள் என்பதுதான் முக்கியம். உள்ளூர் பணக்காரனை உலக பணக்காரனாக்குவது சாதனை அல்ல. கடைநிலை ஏழையை கடை தேற்றுவதுதான் சாதனை. பல முதலாளிகளை தொழிலாளிகளாக்கி இருக்கிறது பாஜக அரசு. அமெரிக்கா முன்பு எப்படியாவது போரை முடித்து விட வேண்டும் என்பதற்காக ஜப்பான் மீது 2 அணுகுண்டுகளை போட்டார்கள். ஹிரோஷிமா, நாகசாக்கி போன்ற 2 நகரங்கள். அதே மாதிரி இங்கேயும் 2 போட்டாங்க. டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி. அதுல நல்ல முதலாளியா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு தொழிலாளியா பற்றையெல்லாம் வித்துட்டு தொழிலுக்கு வந்துட்டாங்க. இதுதானா நமக்கு செங்கோல்? ஏதோ ஜுவல்லரி ஷாப்ல பண்ண செங்கோலை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது செங்கோல் அல்ல. உங்கள் ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறதே இந்த விரல், அதுதான் செங்கோல். அதில் நீங்கள் வைக்கும் புள்ளிதான் பெரிய புள்ளி யார், சின்ன புள்ளி யார் என்பதை முடிவு செய்யும். தேர்தல் நாள் ஏப்ரல் 19. சின்னம் உதயசூரியன். வேட்பாளர் திரு பி. கணபதி ராஜ்குமார். மறந்து விடாதீர்கள், இது உங்கள் வாழ்க்கைக்கான போர். ஜூன் 4ஆம் தேதி விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் இன்று அதற்கு சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்புங்கிறீங்க. நீங்க நல்வழிக்கு திரும்புங்கள். தமிழகமே உங்களை நோக்கி திரும்பும், நாடு உங்களை நோக்கி திரும்பும், திராவிட மாடலை நோக்கி திரும்பும். அப்படி திரும்பினால் நாளை நமதே. வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.